எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா திட்டுவிழா பக்கத்தில் மாத்தாள்னு ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு ஆறு. இந்த ஆறு எங்கேருந்து வருதுன்னா பேச்சிப்பாறை அணையிலேருந்து வருது. பேச்சிப்பாறை அணையிலேருந்து வர்றது இந்த ஆறு வந்து ரொம்ப சுத்தமான தண்ணியாக வருது. இங்கேருந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வழியாக வர்ற இந்த மக்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க, அப்புறம் அன்றாட தேவையில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் விவசாயம் பக்கத்தில் இருக்குது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து தெளிவாக சூப்பராக போயிட்டுருக்குங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நீட்டாக இருக்குது. ஸோ இது அப்படியே போயிட்டுருக்க தண்ணி என்ன ஆகுதுன்னா மாத்தாள்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஆர்சி சர்ச் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் மக்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் வந்து அதாவது கொஞ்சம் சாக்கடை தண்ணி மாதிரியே இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் நேராக வந்து ஆற்றுல கலந்துடுறது. ஓகே, கலந்த அப்புறமா ரொம்ப தண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகி அப்படியே தேங்கி நிற்கிது நிறைய. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது இதில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்கி நிற்கிது நிறைய தண்ணி. அப்புறம் அந்த மாசெல்லாம் ரொம்ப அடைஞ்சிருச்சு. ஓகே, அப்படி இருந்துன்னா யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுது அது. ஸோ இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும். இந்த தண்ணி வந்து சாக்கடை தண்ணி மட்டும் இங்கே வந்து ஆற்றுல வந்து படாமல் வேற எங்கேயாவது போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்களாகி நம்மளும் என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி வந்து இங்கே வராதமா வேறு ஏதாவது பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த வழியாக தான் சாக்கடை வருதுன்னு அதில் போடாதுங்க. அழுக்கு தண்ணியெல்லாம் அதில் ஊற்றாமல் வேறு ஏதாவது ஊற்றுங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ரொம்ப தண்ணி இப்படி தேங்கி கிடந்துன்னா நமக்கு தான் அது பாதிப்பு. ஸோ நம்மளே அதை யோசித்து அதை நம்ம பண்ணால் நல்லது. அப்புறம் இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.